பக்த கோடிகள் அனைவருக்கும் அடியனுடைய தாழ்வான பணிவான வணக்கங்கள், வேண்டுகோள். திருச்சிராப்பள்ளி மாவட்டம் விராலிமலை வட்டம் அருகிலுள்ள துவரங்குறிச்சி என்ற கிராமத்தில் மத்திய காசி சேத்திரம் குருகுலம் ஒன்று தொடங்க உள்ளது. இங்கு 48 மண்டல கால மகா கணபதியும் ஒரே கல்லில் பிரதிஷ்டை செய்து முன்னாடி விநாயகப் பெருமானும் பின்னாடி ஆஞ்சநேய பெருமானும் சிறப்பாக கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது. அதனைத் தொடர்ந்து மத்திய காசி என்ற குருகுல பேருக்கு ஏற்ப காசிலிருந்து ஒரு லிங்கம் கொண்டு வந்து அதை எல்லா மக்களும் பக்த கோடிகளும் அதை அபிஷேகம் செய்வதற்கும் ஆராதிப்பதற்கும் அவங்க குறைபாடுகளை நீங்குவதற்கு அவர்களாலே பூஜை செய்வதற்கும் சிறப்பாக அமைக்கப்பட உள்ளது இந்த குருகுலத்தில். அதனைத் தொடர்ந்து இங்கு உள்ள பக்தர்கள் வரும் பக்தர்களுக்கு ஜாதக ரீதியாக அவர்களுக்கு என்னென்ன குறை இருக்குதோ அவற்றையும் நிவர்த்தி செய்யப்படும். எனவே பக்த கோடிகள் அனைவரும் பணமாகவோ பொருளாகவோ இந்த நிறுவனத்திற்கு கொடுத்து என்றென்றும் இறை தொண்டில் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றேன், வேண்டுகின்றேன், பணிகின்றேன். தொடர்புக்கு கீழே உள்ள அலைபேசியில் தொடர்பு கொள்ளவும். நிகழும் மங்களகரமான ஆண்டு குரோதி ஆண்டு பங்குனி மாதம் 15ஆம் நாள் 29/3/2025 சனிக்கிழமை 15 சனிக்கிழமையும் அமாவாசை திதியும் உத்தரட்டாதி நட்சத்திரமும் சித்தயோகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் மகர ராசி கும்பத்துக்கு அதிபதி, மகரம் கும்பத்துக்கு அதிபதி, அனுகிரகமும் அனுகூலமும் கொடுக்கக்கூடிய குணவதி கும்பத்திலிருந்து மீனத்திற்கு ஜென்ம சனீஸ்வராக தனது பயணத்தை தொடர்கிறார். கும்பத்திலிருந்து மீனத்திற்கு 29/3/2025 அன்று அவருடைய நட்சத்திரத்தில், இது மிகப்பெரிய சிறப்பு. அந்த நட்சத்திர நாளும் நமக்கு மிக சிறப்பு. அப்படிப்பட்ட நாளில் கும்பத்திலிருந்து சனீஸ்வரன் மீனத்துக்கு சனி பகவான் பயிற்சி ஆகிறார். அப்போ இந்த மீனத்தில் இருக்கக்கூடிய சனி பயிற்சியில் நமக்கு என்னென்ன கிடைக்கும், அப்போ எம்பெருமான் என்னென்ன கொடுப்பார், அதற்கு முன்னாடி கண்மணியகத்தில்கின்ற நேயர் பெருமக்கள் பாதம் பணிந்து, கனிவுள்ள தெய்வம் நீயே, கதிர் காகம் ஏறும் சனீஸ்வரர் பகவானே போற்றி, தமையேனுக்கு அருள் செய்வாயே. ரவி ஓம் நீலாஞ்சனம் சமாபாஜம் ரவி புத்திரம் யமாக்கிரஜம் சாய மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனீஸ்வரன் சுவாமி. ஓம் காகத்வஜாய வித்மிகை கட்ககசாய தீமிகை தன்னோ மந்த பிரஜோதயா. இதெல்லாம் விட ஒரு சிறப்பான ஒரு பதிகம். போகமார்த்த பூன்முளையால் தன்னோடும் பொன்னகலும் பாகமார்த்த பைங்கன் வெள்ளேற்று அண்ணல் பரமேற்றி ஆகமார்த்த தோல் உடையார் கோவண ஆடையின் மேல் நாகமார்த்த நம் பெருமான் மேயது நல்லாரே. நாகமார்த்த நம் பெருமா மேயது நல்லாரே, மேயது நல்லாரே திருநல்லாரே. இந்த திருநள்ளாறு என்ற திருத்தலத்தில், அந்த புனித தலத்தில் அருள் தரும் சனீஸ்வர பகவான் நமக்கு பாடம் கற்பிப்பதற்காக பேரரசர் நலன் தமயந்திக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்து அதன் மூலம் நீங்களும் கற்றுக்கொள்ளுங்கள் என்று நமக்கு அறிவுறுத்துகிறார். அந்த வகையிலே ஞானசம்பந்த பெருமான் அந்த திருத்தலத்தில் ஒரு சின்ன சிறப்பு. ஞானசம்பந்த பெருமானும் சமணர்களும் அந்த காலத்தில் மதுரையில் வாதம் பண்ணுறாங்க. அப்போ வாதம் பண்ணும் பொழுது ஈசனை நினைத்து கொண்டு ஞானசம்பந்த பெருமான் அப்போல்லாம் பெரிய புக்கு வச்சுருப்பாங்க, வேத புக்கு வச்சுருப்பாங்க. இவர் தன்னுடைய பதிகம், தம் பாடிய பதிகம் 1ஆம் திருமுறை 2ஆம் திருமுறை 3ஆம் திருமுறை, அந்த பதிகத்தை பக்தியோடு எடுத்து மடியில் வைத்துக்கொண்டு பூஜையில் வைத்துக்கொண்டு வாதம் செய்வதற்கு முன்னாடி ஈசனே எனக்கு நல்லொரு செய் அப்படின்னு கேட்குறார். அப்படி கேட்கும் பொழுது அப்போ உங்களுக்கு அந்த பதிகத்தில் கயிறு கட்டி பார்ப்பாங்க. அந்த கயிறு கட்டி பார்க்கும் பொழுது உடனே கயிறு கட்டி பார்க்குறாங்க தன்னுடைய பதிகத்தில். அப்போ என்ன பதிகம் வருகின்றது? போகமார்த்த பூன்மலையால் தன்னோடும் பொன்னகல பாகமார்த்த பைங்கன் உமையார் என்ற திருநள்ளாற்று பதிகம். இன்றைக்கி நீங்கள் போனாலும் ஹெலிகாப்டரும் ஃப்ளைட்டு போனாலும் என்ன ஒரு ஜர்க்கு அடித்து தான் போகும். தர்பாரணீஸ்வரர், அருள்மிகு தர்பாரணீஸ்வரர், அந்த ஜர்க்கு எப்போது உண்டு. விஞ்ஞானத்தையும் மெஞ்ஞானமும் போட்டி போட்டு போகக்கூடிய காலத்திலும் இப்போ உண்டு. அப்படிப்பட்ட திருத்தலம்
அந்த போகமார்த்த பூன்முலையால் என்ற பதிகத்தை அவருக்கு அருளியது அன்னை உமையவள். எம்பெருமான் நம்பெருமான் போகமார்த்த பூன்முலையில் அருளியது நமது சிவபெருமான் தர்பரணீஸ்வரர். பார்த்தீங்களா? எப்படி என்றால் அந்த திருநள்ளாற்றின் பெருமையை எவ்வாறு நம்ம சொல்ல முடியும்? பார்த்துக்கோங்க. சீண்டாமல் சினங்க வைத்தாய், தீண்டாமல் உருக வைத்தாய், நெருங்காமல் உறைய வைத்தாய், நீதியும் நேர்மையும் புரிய வைத்தாய், நிஜமாக்கி பார்க்கும் முன்பே நிழலாகி கரைந்து போனையடா. இந்த சனீஸ்வரனுடைய பயிற்சியில் நாம் காணப்போவது என்ன? பொதுவாக சனீஸ்வரர் என்றாலே நாம் ஆடிப்போவோம். சனி பிடித்தாலும் சட்டென விலகாது என்று நம் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. 30க்கு மேல் வாழ்ந்தாரும் இல்லை, 30 வருடத்துக்கு மேல் வீழ்ந்தாரும் இல்லை, தன் கடமையை செய்ய தவறியதும் இல்லை. 30 வருடம் ராசி 12 ராசிக்கும் சனீஸ்வர பெருமான் தன் கடமையை செய்வதற்கு தவறியதும் இல்லை. சூரியன் சாயா தேவியின் தவப்புதல்வனாகிய சனீஸ்வரர் மனம் பிடிக்க மனமில்லாமல் துணை வேண்டுமென்றோ என்ற மனத்தோடு தன் துணைவியாக ஜேஷ்டா தேவியை திருமணம் புரிகின்றார். நீதியரசர், நித்திய கர்மாக்களின் பேரரசர், மூவரால் பாடல் பெற்றது, மூர்த்தி தலம் தீர்த்தம் 3ஆல் சிறப்பு பெற்றது திருநள்ளாற்று. கோட்சாரப்படி அஷ்டமத்தில் உலகை ஆளும் சர்வேஸ்வரனுக்கே சனீஸ்வரர் பிடிக்கிறார். ஜென்மச்சதியில் சீதையை ராவணன் கவர்ந்தெடுத்து செல்கின்றார். லலிதா சஹஸ்ரநாமத்தில் பஞ்சார்த்த பீட ரூபிணி என்று அன்னையை புகழ்கின்றனர். அப்படிப்பட்ட சனீஸ்வரனுடைய இன்றோவில் இது மட்டுமல்ல, இன்னொரு முக்கியமானது சனீஸ்வரனுடைய அருளாலே கண்டிப்பாக பூசம் அனுசம் உத்தரட்டாதி நட்சத்திரத்துக்கு உரியவர். விருச்சகம் பூசம் அனுசம் உத்திரட்டாதி, மேசத்தில் நீச்சம், துலாமில் உச்சம். நிச்சயமாக ஆயில் விதியை நிர்மாணக்கூடியவர், அடிமை பணியாட்கள், அஷ்டமத்து செய்யும் பலன்கள், அதேபோல் மேல் நிலையிலும் நீதிபதி, வழக்காடு மன்றம், ஜட்ஜு, பொறியியல் பணிகள், இரும்பு சம்பந்தப்பட்ட பணிகள், கருப்பு பொருளுக்கான பதிகள், எல்லாத்துக்கும் அதிபதி, மேனேஜிங் டைரக்டர், பாஸ் யாருன்னு சனீஸ்வரர் தான். அந்த கருப்பு சம்பந்தப்பட்டதுக்கு மட்டும் இல்லைங்க, எல்லாவற்றுக்கும் ஒரு காரியத்தை நினைப்பதற்கும் ஒரு காரியத்தில் நன்மை தீமையை பகுந்து பார்த்து அதற்கு தக்க தண்டனையை கொடுக்கும் தர்ம தேவதை, யாருக்கும் இரக்கம் காட்டாத கருணை தேவதை, மக்களுக்கு நடக்கக்கூடியாத பாவ புண்ணியங்களை கணக்கீடு செய்து சனீஸ்வரனுக்கு சமர்ப்பணம் செய்வது ராகு கேதுக்கள் என்ற சாயா கிரகங்கள். ஜீவனாதிபதி, கர்மாதிபதி, மூல திரிகோணாதிபதி, குடும்பத்திற்கும் ஆக்களையும் அழித்தலையும் கொடுப்பவர், வளர்வதை பறிப்பதும் வளராதவற்றை கொடுப்பதும் அவருடைய தனிப்பட்ட அனுக்கிரகம். உழைப்பாளி, தொழிலாளி, முதலாளி, நவக்கோள்களில் 9 நவக்கோள்களில் உழைப்பாளியாகவும் முதலாளியாகவும் தொழிலாளியாகவும் இருப்பது சனீஸ்வர பகவான். 10 பேர் ஒரு வேலை செய்வீங்க, அந்த 10 பேர் வேலை செஞ்சாலும் அவர் போய் செஞ்சால் தான் திருப்தி இருக்கும், மற்ற பேர் வேலை செஞ்சு திருப்தி இருக்காது. அப்படிப்பட்ட குணம் கொண்டவர் சனீஸ்வர பகவான். எந்த வேலையை செய்தாலும் தானே செய்ய வேண்டும், அடுத்தவங்க செஞ்சால் பிடிக்காது. ஓய்வு அறியாத உழைப்பாளி, கலையை உருவாக்குவதும் உருக்குலை வைப்பதும் சனீஸ்வரர் தான். விரயச்சனி, ஜென்மச்சனி, பாதச்சனி, மரணச்சனி, கண்டகச்சனி, அர்த்தாஷ்டமச்சனி, அஷ்டமத்து சனி, இத்தனைக்கும் பொறுப்புள்ள பெரிய அதிகாரி அவர்தான். 2 அப்படி பிரித்து கொடுத்து வயதுக்கு ஏற்றாற் போல 2 பிரித்து கொடுத்து வயதுக்கு ஏற்றாற் போல தனது கர்மங்களை செய்யக்கூடியவர், அனுகூலத்தை கொடுக்கக்கூடியவர் சனீஸ்வரர். எனவே சனீஸ்வரர் கொடுப்பதை நவகிரகங்களில் யாராலையும் தடுக்க முடியாது. சனீஸ்வரர் கொடுப்பதை அதே போல் கெடுப்பதையும் 9 நவக்கிரகங்களில் சனீஸ்வரர் மாதிரி கெடுப்பது யாரும் கிடையாது. அப்போ நம்ம எந்த அளவுக்கு அவங்கள நம்ம
அவரை நம்ம பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னு நம்ம வேண்டுதல் பண்ணிட்டோம்னா அது தக்கன நிச்சயமாக நமக்கு நடக்கும். நேயர் பெருமக்களுக்கு ஆவலாக காத்து கொண்டிருக்கின்ற 12 ராசிகளுக்கும் 29/3/2025 29ன்னு சொல்கிறத விட நான் 30ன்னு சொல்கிறேன். அது ஈஸியாக இருக்கும். 29 முடிஞ்சோன்னா உங்களுக்கு ராஜயோகத்தை கொடுக்க வரா? 29 வந்துடனே உங்களுக்கு பெரிய சக்கரவர்த்தி யோகத்தை கொடுப்பாங்களா? கிடையாது. மெதுவாக செய்யக்கூடியவர். அப்போ 29/3/2025 12 ராசிக்கும் அவளுக்கு எப்படி இருக்குது இப்போது பதிவு செய்ய காத்திருக்கின்றேன். காலபுருஷனுக்கு 2, காலபுருஷனுக்கு தனத்தை கொடுக்குறது, காலபுருஷனுக்கு தனம், தானியம், கீர்த்தி, சகிதம் அத்தனையும் கொடுக்கக்கூடியது. ராஜ சக்கரவர்த்தி யோகத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டு 2025 ரிஷபராசிக்கு. கடக்கும் வரை தூரம் கடந்து விடுங்கள், தமக்கு வரை தான் பாரம், அதை சுமந்து விடுங்கள். எல்லாத்தையும் எதிர்கொள்ளும் வலிமை தங்களுக்கு இருப்பதால் இனி எதிர்காலமும் மிகவும் நன்மையை கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. செய்யும் தொல்லை தெய்வமாக நினைக்கக்கூடியவர்கள் நீங்க தான். கர்மமே கண்ணா இருப்பவரும் நீங்க தான். அதனால தான் ரிஷபராசி நேயர்களுக்கு உங்களுக்கு கடந்த காலத்தில் இருந்த கஷ்டம், நஷ்டம், தீங்கு, தீமை, துன்பம், துயரம் எல்லாத்தையும் கடந்துட்டு கடந்த காலம் கடந்ததாக இருக்கட்டும், நிகழ்காலம் நல்லதாக நிகழ்கட்டும், எதிர்காலம் மேலும் சிறக்கட்டும் என்ற என் அன்புக்குரிய நேயர் பெருமக்களுக்கு உங்கள் ஜாதகத்தை எடுத்துக்கோங்க. உங்கள் ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு உங்கள் ஜாதகத்தில் தசாபுத்தியை பார்த்துக்கோங்க. என்ன லக்னம்னு பார்த்துக்கோங்க. நல்லா கவனிங்க. ரிஷபத்துக்கு இந்த தடவை நல்லா இருக்கும். நீங்கள் எந்த ரிஷப லக்கணமா, மிதுன லக்கணமா, துலாம் லக்கணமா சிறப்பாக இருக்கும். அதே சமயத்தில் மைனஸ் பாயிண்ட்னா உங்களுக்கு கடக லக்கணம், சிம்ம லக்கணம். சிம்ம லக்கணம் கடலத்தை தவிர்த்து நீங்கள் எந்த லக்கணமாக இருந்தாலும், தனுசு மீனமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு மிக சிறப்பான ஆண்டாக உங்களுக்கு அமையும். இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த சனி பயிற்சியில் நிச்சயமாக உங்கள் ராசிக்கு லாபாதிபதி சனி. உங்கள் ராசிக்கு லாபத்தை கொடுக்கக்கூடியது, பாக்கியத்தை கொடுக்கக்கூடியது, தர்மத்தை கொடுக்கக்கூடியது, எதிர்காலத்தை நோக்கி வெற்றியை கொடுக்கக்கூடியது, அளப்பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடியதுங்க. சாதாரண லாபம் இல்லை, அளப்பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடியது ரிஷபராசிக்கு. அப்போ ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த கோச்சாரத்தில் வரக்கூடிய உங்கள் ராசிக்கு அடுத்து 10/5 குரு பயிற்சி, அதுக்கடுத்து உங்கள் ராசிக்கு 10 ராகு கேது பயிற்சி வர்றாரு. அப்போ ரிஷபத்துக்கு சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி 3மே மிக மிக அபிரதமான நன்மையை செய்யும். டு செக்அப் யுவருடைய ஜனன ஜாதகம். உங்கள் ஜனன ஜாதகத்தை பக்கத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போ என்ன செய்யணும்? ஐயா எடுத்துட்டீங்கய்யா, என்னையும் அடுத்து சொல்ல வரீங்க. ரிஷப லக்கணமா, ரிஷபராசிக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அடுத்து ரிஷப லக்கணமா 90% லாபம், 80% லாபம். மிதுன லக்கணமா 70% லாபம். துலாம் லக்கணமா 60% லாபம். மகரம் கும்பமா சொல்லவே வேண்டாம், 80% லாபம். அப்போ ரிஷபராசிக்கு லக்னமும் ராசியும் அந்த குட் ரிலேட்டடாக இருக்கணும். அந்த குட் ரிலேட்டடாக இருக்கணும். யார் யார்? ரிஷபராசியா மிதுன லக்கணம், மிதுன ராசியா ரிஷப லக்கணம், கன்னிய லக்கணமா மகர ராசி, மகர லக்கணமா கன்னியா ராசி. அந்த அதிபதிகள் நட்பாக இருக்கணும். அட்லீஸ்ட் சமமாவது இருக்கணும். அப்படி இருந்தால் கண்டிப்பாக இன்னும் மெருகேற்றி விடும். உங்களுக்கு இன்னும் மெருகேற்றி விடும். ரிஷபராசிக்கு இன்னும் மெருகேற்றி விடும். உங்கள் ராசிநாதன் கண்டிப்பாக எங்கே இருக்கார் பார்த்தீங்களா? உச்சத்தில் இருக்கார். ஆனால் என்ன பண்ணுறாங்க? கட்டி போட்டாங்க. உச்சத்தில் இருந்தாங்க, ஆனால் கட்டி போட்டாங்க. அப்படிப்பட்ட ரிஷபராசி நேயர்களுக்கு 4-5 கிரகத்தோடு இருக்கிறீங்க. அப்போ எப்படி இருப்பீங்க? ஆனால் லாபத்தில் இருக்கு. நல்ல பிளேஸ், நித்திய கண்டம் பூர்ணாய். டெய்லி ஆஸ்பத்திரி, டெய்லி ஊசி போடணும். ஆனால் ஆயில் மட்டும் தீர்க்காய். இது தேவையா அப்படின்னு பெரியவாள் சொல்லுவாள். அதே போல் உங்களுடைய ரிஷபராசிக்கு வேண்டிய அடுத்த பாயிண்ட், உங்கள் ரிஷபராசிக்கு வேண்டிய கேரக்டர் சொல்லியாச்சு, பொசிஷன் சொல்லியாச்சு, கோள்களுடைய அளவீடு சொல்லியாச்சு. எதை எடுத்தாலும் லாபத்தை நோக்கி எடுத்துக்கொள்ளக்கூடிய தன்மை, த நேச்சர் ஆஃப் தி கேரக்டர் ஆஃப் தி ரிஷபராசி உங்கள்கிட்ட உண்டு. சுயநலமும் உண்டு, அழகும் உண்டு, அன்பு பாசத்துக்கும் பஞ்சம் இல்லை. அதே நேரத்தில் ஜவுளி சம்மந்தப்பட்ட தொழில், மீடியாக்கள், நாடகம், நாட்டியம், பாட்டு, இயல் இசை,
எல்லாமே உங்களுக்கு தான். எல்லா மீடியாக்களும் உங்களுக்கு, வாசிக்கிறது, டிரான்ஸ்மிட்டிங், அதை விட சிறப்பு டியூ டு அப்ராட் கண்ட்ரி அது உங்களுக்கு. அப்ராடு கண்ட்ரி போகிறது, பேக்கரி, இனிப்பு சம்மந்தப்பட்டது, மலர் சம்மந்தப்பட்டது, சுத்தமான உயர்வான பெரிய ஆடிக்கார், கார் கம்பெனிகள், இண்டஸ்ட்ரீஸ், பெரிய அழகு சம்மந்தப்பட்ட பொருள் அத்தனையும் உங்களுக்கு சொந்தம். பெண்கள் சம்மந்தப்பட்ட பொருள் அத்தனையும் உங்களுக்கு சொந்தம். பெண்கள் சம்மந்தப்பட்ட அத்தனையும் உங்களுக்கு சொந்தம். அப்போ அப்படி இருக்கும் பொழுது நிச்சயமாக ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த 2025 மிக அற்புதமாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. வெள்ளை சம்பந்தப்பட்டது உங்களுக்கு. வெந்நீர் சம்பந்தப்பட்ட மலர்கள், ஜம்பங்கி மலர்கள், வெண்காந்த மலர்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக அமையும். அது மட்டும் இல்லைங்க, நிச்சயமாக உங்கள் தொழிலுக்கு வேண்டிய நல்ல டயத்தை பயன்படுத்திக்கங்க. உங்களுக்கு வேண்டிய தொழில் நல்ல டைம் ரிஷபராசி நல்ல நேரத்தில். ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குறீங்க. அந்த கஷ்டத்துக்கு தக்கனவாறு நான் மேற்கொண்ட தொழில், செய்த தொழில், தெரிஞ்ச தொழிலை விட்டவனும் கெட்டான், தெரியாத தொழில் தொட்டவனும் கெட்டான்னு அடிக்கடி சொல்லுவோம். உங்களுக்கு என்ன ஆகும்? எத்தனை ஷர்ட்டு கடைக்கு போனாலும் உங்களுக்கு வேண்டிய ஷர்ட்டு தானே பிடிக்குது, அது தானே போடணும். அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச உங்கள் ராசிக்கேற்ற தொழில் நிறைய சொல்லியாச்சு. கலரும் சொல்லியாச்சு, வெண்காந்த மலரும் சொல்லியாச்சு. கலரும் சொல்லியாச்சு, வெண்காந்த மலரும் சொல்லியாச்சு. வழிபாடு கண்டிப்பாக ரிஷபராசி நேயர்களுக்கு முதல்வதாக தாயார் சன்னதிக்கு போங்க. நாச்சியார் கோவில் போங்க. தாயார் சன்னதி, என்னை பெற்ற தாயார், திருநின்றவூரில் சென்னையில் என்னை பெற்ற தாயார் மிக அற்புதமான அப்பமான பேசும் தெய்வம் என் தாய். ஒவ்வொரு அமாவாசைக்கும் மிக சிறப்பாக வழிபட வேண்டியது. இந்த 7.5 வர்றவங்களுக்கு சனீஸ்வரனுடைய தாக்கங்கள் குறையும். ஆஞ்சனுடைய ஷாலி படிங்க. அதை விட சுந்தரகாண்டம் 4வது சர்க்கம் படிங்க. இதெல்லாம் திருவள்ளூர் வீரராக பெருமாளுக்கு போங்க, திருப்பதிக்கு போங்க, திங்களூர் போங்க, திருநள்ளாறு போங்க. அந்த சனீஸ்வரன் சம்பந்தப்பட்ட எல்லா திருத்தலக்கும் போங்க. ஒன்றுமே வேண்டாங்க, எதுக்கும் போங்கன்னு சொல்கிறத வாங்கன்னு யாரை கூப்பிடணும்? காகத்தை கூப்பிடுங்க. வாங்க வந்து அன்னம்பாளிக்கும் தில்லை சிற்றம் வந்து அன்னம் சாப்பிட்டு போங்க. கொஞ்சம் எள்ளு சாப்பிட்டு போங்க, கொஞ்சம் தயிர் சாப்பிட்டு போங்க, ஒரு தயிர் வடை சாப்பிட்டு போங்க, ஒரு எள் சாதம் சாப்பிட்டு போங்க, எள் அன்னம் சாப்பிட்டு போங்க. சூட சாதம், தயிர், நல்லெண்ணெய், கொஞ்சம் எள்ளு கலந்து வச்சு டெய்லி வச்சுட்டு வாங்க. சனீஸ்வரர் ரொம்ப மனம் குளிரும். 7.5 8 என்ன 7 8 நடக்கும்போது சந்திர திசையில் கேது புத்தி, சந்திர திசையில் ராகு புத்தி, சந்திர திசையில் சனி புத்தி நடக்கக்கூடாது. அப்படி நடந்தால் ஐயா பொறுப்பு இல்லை, யாரும் பொறுப்பு இல்லை, இறைவன் தான் பொறுப்பு. இதை மனசில் பதிக்கங்க. அதனால தான் நம்ம முழு எச்சரிக்கையாக இருக்கணும். வழிபாடு இதை மட்டும் செஞ்சுட்டு வாங்க, எந்த பிரச்சனையும் இல்லாது. குறிப்பாக தாயார் சன்னதி திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன், திகழும் அருக்கன் அணிநிறமும் கண்டேன், செருக்கிலரும் பொன் ஆளி கண்டேன், புரிசங்கம் கை கண்டேன், என் ஆளின் வண்ணம்பால் இன்று. எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு பாருங்க பேயாழ்வார். அப்படிப்பட்ட தெய்வங்கள் வழிபாடு பண்ணுங்க. கண்டிப்பாக ரிஷபராசி நேயர்களுக்கு சக்கரவர்த்தி யோகத்தை கொடுக்கும். எதை பொறுத்து? உங்களுடைய தசாபத்தியை பொறுத்து.